இந்த மாதிரி வெள்ளையா சீல் இருக்க பிம்பிள பார்த்தாலே உடைக்கணும்னு தோணும். அத பிதுக்கி நகத்த வச்சு ஸ்பூன வச்செல்லாம் உடைக்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த மாதிரி பிம்பிள் பேட்சஸ் யூஸ் பண்ணுங்க. அது பிம்பிள் நல்லா கவர் பண்ணிக்கும். சோ நம்ம அத போட்டு பிதுக்கவும் மாட்டோம். அது சீக்கிரமாவும் சரியாக ஹெல்ப் பண்ணும். இல்ல நான் டக்கு டக்குன்னு உடைச்சிடுவேன். எனக்கு அப்படி உடைக்க தான் பிடிச்சிருக்குன்னு உடைச்சீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இன்னும் அதிகமாகும். ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். டார்க் மார்க்ஸ் வரலாம். ஏன் அது பெர்மனன்ட் ஸ்காரா கூட மாறலாம். சோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அத உடைக்காதீங்க. ரொம்ப ஹார்ஷான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாம ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. கூடவே நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு பிம்பிள் மைல்டா இருக்கப்பவே பென்சாயில் பெராக்சைடு இல்லனா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. மெயினா என்ன சாப்பிடுறோங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆயிலி ஸ்நாக்ஸ், சுகர் அதிகமா இருக்கிற மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாப்பிட்டு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம தூங்குங்க. இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நல்ல ஸ்கின் வேணும்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.